அன்பர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு சந்திப்பிலே சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. ஆனந்த வாழ்வு மையம் HLO ஹாப்பி லைஃப் ஆர்கனைசேஷன் பெருமையோடு வழங்கும் விகாரி வருஷ புத்தாண்டு நற்பலன்கள். இந்த விகாரி வருஷம் மிக யோகமாக அத்தனை பேருக்கும் இருக்கணும். நவக்கிரகங்கள் ஒரு மனுஷனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடியது. அந்த நவகிரகங்கள் இதுவரைக்கு சில சிரமங்களை கொடுத்திருக்கலாம். இனிவரும் வாழ்க்கையில் நவகிரகங்கள் நல்லதையே கொடுக்கணும். கொடுக்கக்கூடிய வரத்தை இறைவன் நமக்கு கொடுக்கணும். அது அம்பாள் பராசக்தி அபிராமி அனுகிரகம் எங்க குழந்தைங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு அந்த பராசக்தியை மனசார பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களையும் இந்த விகாரி வருஷத்துல இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். மகிழ்ச்சியான தருணங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, நிச்சயமாக மகிழ்ச்சிகள் இந்த ஆண்டு நிறைவாக இருக்கும். சிலருக்கு பிடித்தமான இடமாற்றங்கள் ஏற்படும், சிலருக்கு அவசியமான இடமாற்றங்கள் ஏற்படும், சிலருக்கு மண் சம்பந்தப்பட்ட யோகங்கள் கிடைக்கும், பூமி லாபம். கன்னிராசியில லட்சுமி கடாட்சம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. உயர் பதவிகள் வரும், பண வரவுகள் சரளமாக புழக்கம் ஏற்படும், கடனிலிருந்து மீளக்கூடிய அற்புதமான தருணங்கள் ஏற்படும். ஒரு புது முயற்சி ஏற்படுத்துவீங்க, அதுல முழுமையான வெற்றியும் பெறுவீங்க. இந்த விகாரி வருஷம் கன்னிராசிக்கு 80% லாபங்களை கொடுக்க தான் போகுது. மாணவ செல்வங்களுக்கு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்க போகுது. யோகமான காலம் கன்னிராசிக்கு. ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் பண்ணுங்க. ஹனுமன் வழிபாடு முடிஞ்ச வரைக்கும் வெண்ணெய் சாத்தி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. வெத்தலை மாலை போட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. அது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஒரு சித்தம், அதாவது ஒரு சித்தி இருக்கக்கூடிய ராசி வந்து கன்னி. உங்களுக்குள்ளேயே ஒரு ஞானம். ஏன்னா நீங்க ஏதாவது சொன்னா பலிக்கும், எது சொன்னாலும் பலிக்கும். அதனால ஏதாவது ஒரு சுவாமியை ரொம்ப வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. என்ன சுவாமி வேணாலும். இப்போ கன்னிராசியில ஒரு கிறிஸ்துவ அன்பர் இருப்பார், இல்ல ஒரு இஸ்லாமிய அன்பர் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. என்ன தெய்வத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ, வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, இன்னும் ஒரு சித்தம் உங்களுக்குள்ள ஏற்படும், ஒரு பிரகாசம் ஏற்படும். அதனால ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்க முடியும். உலகம் உங்க கையில வரப்போகுது. அந்த அளவுக்கு புகழ் கிடைக்க போகுது. பெருமையாக வாழ போறீங்க. மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகமாக இருக்க போகுது. கன்னிராசிக்கு குறைவில்லாத வருஷமாக இந்த வருஷம் அமையும். முடிஞ்சதுன்னா ஒரு தடவை சபரிமலை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஐயனையப்ப சுவாமியை. எந்த மாசம் வேணாலும் போகலாம், கார்த்திகை மாசம் தான் போகணும்னு இல்லை. ஐயனை போய் ஒரு தடவை கன்னிராசியில பிறந்தவங்க சபரிமலை போய் தரிசனம் பண்ணுங்க. நல்ல யோகமான வருஷமாக இந்த வருஷம் இருக்கு. நல்லதே நடக்கும். அமோகமா இருக்கணும். வாழ்க வளமுடன். அன்பர்களே, ஆனந்தமான வாழ்வு அத்தனை பேருக்கும் அமைய வேண்டும். சொன்ன பொது பலன் வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது. ஆனா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே அவங்களுடைய சொந்த ஜாதகம் தான் பேசப்படும். நான் பொது பலனா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். அதுவும் அம்பாள் எனக்கு அனுகிரகம் பண்ணினதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதையே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தெரியப்படுத்தணும்னா உங்க ஜாதகத்தை நாம கணிச்சு பார்க்கணும். அப்படி கணிச்சு பார்க்கும்பொழுது தான் அந்த தசாபுத்தி லக்னம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது முழுமையான நல்ல பலன்களை ஆராய முடியும். அனைவரும் ஜாதகம் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும். அப்பதான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா நம்ம என்ன வழியில போறோம், என்ன செயல் செய்ய போறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்த முடியும். உங்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, மதியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 மணி முதல் 5 மணி வரை தொலைபேசியில
நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ள போகிறோம். உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தா எனக்கு போன் அடிச்சு பேசுங்க. ஞாயிற்றுக்கிழமை 2 to 5. ஆனா அந்த நேரத்துல நான் மிதுன ராசியில பிறந்திருக்கேங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. மகர ராசியில பிறந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா அது ஜோதிட சம்பந்தப்பட்ட செய்தி. அதை நான் ஜாதகத்தை பார்த்தாதான் சொல்ல முடியும். பொது பலனை தான் நான் உங்களுக்காக இப்ப கொடுத்துட்டேன். தனிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சொல்றதா இருந்தா அந்த ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சு எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜாதகத்தை பார்க்கறேன். ஆனா இது உங்களுக்காக ஆன்மீக சந்தேகங்களை கொடுக்கணும், உங்க ஆன்மீக சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2 to 5 லைவ்ல உங்களை சந்திக்கிறேன். நீங்க எனக்கு அந்த நேரத்தில் போன் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்கலாம். நிச்சயமா பதில் சொல்ல காத்திருக்கிறேன். நல்லதே நடக்கும். ஆனந்த வாழ்வு அத்தனை பேருக்கும் கிடைக்கணும். ஆனந்த வாழ்வு மையம் சார்பா உங்களை சந்தோஷமாக விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். அமோகமா இருக்கும்.